கனடாவின் மனிடோபாவில் உள்ள வெஸ்டர்ன் ஸ்டாமர் விடுதியின் உரிமையாளர்கள் மூவர் நீதிமன்ற தீர்ப்பொன்றை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ளனர். குறித்த நீதிமன்ற தீர்ப்பில் 3 புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கான சம்பளம் வழங்கப்படாமையால் $1,00,000க்கும் அதிகமான இழப்பீட்டை வழங்குமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மெலிடாவில் உள்ள அந்த ஹோட்டலில் தாங்கள் நீண்ட நேரம் வேலை செய்தும் தங்களது வேலைக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என அந்த தொழிலாளர்கள் கூறுகின்றனர். தொழிலாளர் வாரிய விசாரணையின் போது அந்த தொழிலாளர்களில் 2 அங்கு பணியமர்த்தப்பட்டிருப்பது உரிமையாளர்களுக்கு தெரியாது என நிறுவனம் வாதிட்டது. மேலும் விடுதி தவறாக நிர்வகிக்கப்பட்டதாகவும் சில வேலை ஏற்பாடுகள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாதவையாக இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இருப்பினும் தாங்கள் வாரத்தில் 7 நாட்களும் சில சமயங்களில் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வரையும் வேலை செய்ததாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சாட்சியம் அளித்தனர். சமையல், வரவேற்பறை பணி மற்றும் பிற விடுதி கடமைகளை கையாளுதல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளையும் தாங்கள் செய்ததாக அவர்கள் கூறினர். எனவே தொழிலாளர் சட்டங்களின்படி அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என மனிடோபா வேலைவாய்ப்பு தரநிலைகள் வாதிட்டன. மேலும் நிறுவனம் முறையான ஊதிய பதிவேடுகளை பராமரிக்க தவறியதாகவும் வேலை நேரங்களை முறையாக கண்காணிக்கவில்லை எனவும் அவர்கள் கூறினர். இந்த நிலையில் தொழிலாளர் வாரியம் அனைத்து ஆதாரங்களையும் ஆய்வு செய்து 90 நாட்களுக்குள் இறுதி முடிவை எடுக்கும்.